Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலைமையிலான பாமக நிர்வாகிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட பாமக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி நிலைப்பாடை ரொம்ப விரைவில் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம், அதே போல் வி.கே. சசிகலா இவங்களை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஜனவரி 9 மாநாட்டில் தேமுதிகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு பற்றி சொல்கிறோம் அப்படின்னு திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதில் இப்படி சில காரணங்களால் தாமதம் தொடருதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இது பற்றி விரிவாக விவரிக்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். ஓவர் டு தாய்மானவன். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தார். தமிழகம் வந்திருந்த போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை விரைந்து முடிப்பதற்கு பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியிருந்தார். அதில் குறிப்பாக அதிமுக ஒன்றிணையாத ஒரு சூழலில் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து 10 to 15 நாட்களுக்குள்ளார ஒரு கூட்டணியை இறுதி வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய அசைன்மெண்ட்டாக இருந்து வந்தது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அன்புமணி தரப்பு பாமகவினர் நேரில் சென்று இந்த கூட்டணிக்குள் பேச்சுவார்த்தையை முடித்து கூட்டணியை இறுதி செய்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் நேற்று மாலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக டெல்லி சென்றடைந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கலந்தாலோசித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை ஆலோசித்திருந்தார். இதற்கு மத்தியில் பாமக நிறுவனர் ராமதாஸோ இபிஎஸ் மற்றும் அன்புமணி உடனான அந்த சந்திப்பு என்பது தனிப்பட்ட சந்திப்பு எனவும் பாமகவுடைய அதிகாரப்பூர்வ சந்திப்பு இல்லை எனவும் தனது தலைமையில் இயங்கக்கூடிய நிர்வாகிகளே பாமகவினர் தான் எந்த கட்சியில் உடன் கூட்டணியில் அங்கம் வைக்கப் போகிறேன் என்பதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். எனவே அதிமுக பாமக இடையேயான அந்த கூட்டணி என்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு இன்று டெல்லியிலிருந்து சென்னை திரும்பும்போது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை எந்த ஒரு சூழலிலும் கட்சியிலேயோ அல்லது கூட்டணியிலேயோ இணைக்கப் போவதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். அதே சமயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய டிடிவி தினகரனை இணைப்பீர்களா என்ற கேள்விக்கு அவர் எந்தவித பதிலையும் தெரிவிக்காமல் சென்று விட்டார். இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சுட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கப்பட்டு தனிப்பட்ட வரும். நான் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. டிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வருமா? அதாவது தான் நான் சொல்கிறேங்களே, ஏசியமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அசைன்மெண்ட்டோ அதிமுக ஒன்றிணையாத பட்சத்தில் ஒரு வலிமையான கூட்டணியை அமைப்பதற்கு அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இபிஎஸ்ஸை பொறுத்த மட்டில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வருவதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் இந்த கூட்டணி என்பது இறுதி வடிவம் பெறாத ஒரு சூழலே தொடர்கிறது. 10 to 15 நாட்களுக்குள்ளார கூட்டணியை இறுதி வடிவம் பெற்று கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் அனைத்து கட்சி தலைவர்களையுமே மேடையேற்றி தேசிய
தேசிய ஜனநாயக கூட்டணியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவுடைய விருப்பமாக இருந்து வருகிறது. இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் இனி வரும் நாட்களில் தான் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தமட்டில் 9ஆம் தேதி கடலூரில் மாநாடு வச்சிருக்கிறாங்க. மாநாட்டோட நிறைவாகத்தான் தாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட இருக்கிறாங்க. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இறுதி வடிவம் பெறுவதற்கு இன்னும் மேலும் சில காலம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.